நான் சொல்கிறேங்க, நன்மைகள், தெய்வீகமான காரியங்கள், மனுஷ பணத்தினால் கிடைக்க முடியாத அரிய காரியங்கள், நிம்மதி கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? மாத்திரையும் மருந்தையும் போய் நம்பி பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனை. அது தப்பில்லை, சொல்கிறத எடுத்துக்கிறோம். ஆனால் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், மன சமாதானம், மன சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதார ஆசீர்வாதம், குடும்ப சந்தோஷம், இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்படியே சபையில் தான் அவர் என்ன பண்ணுறார்? தலையாக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சபையில் தான் வச்சிருக்கிறார் ஆசீர்வாதத்தை. சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். சபைக்கு தான் அவர் நிறைவாக இருக்கிறார். சபையை தான் அவர் நிரப்புகிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சபையை பாதுகாக்கிறாரு. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. என் சபையை நான் கட்டுவேங்க, பாதாளத்தின் வாசல் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்றேன், இயேசு மீட்கப்பட்டவர்கள். நீங்க சாதாரண மக்கள் இல்லை. யூ ஆர் எ பெக்குலியர். வேதம் சொல்லுது, நீங்களோ ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமா என்ன பண்றீங்க, இருக்கிறீர்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சபை ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நீங்க சபையை என்ன பண்றீங்க, அங்கத்தினர் மாத்திரமல்ல, இயேசுவின் தனித்தனி அவயமாகவும் அவருடைய முழு சரீரமாய் நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு தலையா இருக்கிறார். தலை எப்படி சரீரத்தை பாதுகாக்குதோ, தலை எப்படி சரீரத்தை ஆசீர்வதிக்குதோ, அதே போல இயேசு என்ன பண்றார், சபையை என்ன பண்றாரு, எல்லா விதத்திலும் எல்லா நன்மையிலும் அவர் என்ன பண்றார், நிரப்புவார். அதான் பாருங்க, சபை கூடி வரும்போது அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதம் இருப்பாங்க, நிம்மதி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். வேதம் சொல்லுது, எல்லாரையும் எல்லா நன்மையினாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபைக்கு என்ன பண்றாரு, அவர் தலையாக என்ன பண்ணிக்கிறாரு, இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா அந்த காலத்தில், தலை இருக்க சொல்ல வாழை ஆடக்கூடாதுப்பா, தலை இருக்க சொல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் தலையா வைப்பேன், நான் வாழாக்க மாட்டேன், மேலாக்குவேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் தலை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரே தலையன்றோம், இயேசு தான் தலை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றைனாலும் என்ன பண்றாரு, நிரப்புகிறாரு. எல்லாவற்றினாலும் என்ன பண்றாரு. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கணும். ஆண்டவரே, நான் சபையில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன், சபையிலே நான் ஆண்டவரே உமது சரீரமாய் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், நீங்கள் என் தலையாக இருக்கிறீங்க, நீங்கள் தலை, நான் சரீரம், இந்த சரீரத்தை எல்லா விதத்திலும் சொல்லுங்க, எல்லா விதத்திலும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியா நீங்கள் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. இப்பயே பார்க்கலாம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைமாய் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து படிங்க. 3ஆம் அதிகாரம் 21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கவனிங்க, சபையிலே பக்கத்து சொல்லுங்க, சபையிலே கூடி வருதுதான் சபை. இந்த சபையில தான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்ன பண்ண போகுது, கிறிஸ்துவின் மூலமாய் அப்படின்னா தலையின் மூலமாக தலைமுறைக்கும் நான் சொல்றேங்க, ஜெனரேஷன்ஸ் பிளஸிங்ஸ், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்சூரன்ஸ் நம்புறான், என்னையா நான் போன போர் இந்த நாமினிக்கு போட்டு வச்சிருப்பான், அவனுக்கு எதனா கிடைக்கையா இன்சூரன்ஸ். நம்புங்க, நல்லது, தப்பா சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லுது தலைமுறையாய். சொல்லுங்க, தலைமுறையாய். விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தலைமுறையாய் சபையில இருக்கும்போது
கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மகிமை உண்டாகும். யாருக்குங்க? சபையில் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். அவருடைய தலைமுறைக்கே ஆசீர்வாதம் உண்டாகும். தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தோடு கூட இருங்க. ஏன் சபையில் இருக்கிறோம்? தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. நீதிமான் சந்ததி நித்திய சந்ததி 1000 தலைமுறை மட்டும் அவர்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒன்று பார்க்கணும், சபை என்பது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பெருசு. என்னையா இந்த தலைமுறை தலைமுறையை யாருக்காவது ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியுமா? நம்ம பலத்தில் கொண்டு வர முடியுமா? நம்ம சாமர்த்தியத்தை கொண்டு வர முடியுமா? தலைமுறை தலைமுறையுமான என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் யாராவது எதனா செய்ய முடியுமா? இவர் தான் செய்வார். ஏன்னா இவர் தான் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறவர். நான் உயிர்த்தெழுந்தேன், சதா காலம் என்ன பண்ணுறேன்? ஜீவிக்கிறேன்னு சொல்லிக்கிறார். அவர் என்றென்று என்ன பண்ணுறாரு? ஜீவிக்கிறார். இன்னொரு வசனத்தை பாடுங்க, எபேசியர். இந்த பவுலின் உபதேசத்தில் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சபை சரீரம் அப்படின்ற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 எல்லாம் சேர்ந்து படிங்க. எல்லாம் சேர்ந்து 22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இது நாங்கள் சொந்த புருஷன் வேற இருக்குது, வாடகை புருஷன் வேற இருக்குதான். ஒரு அம்மா வந்து கேட்குது, என்னங்க இது என்னங்க சொந்த புருஷன் சொல்லிக்கிறாரு, இப்போ சொந்தம் இல்லாத புருஷன் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குது. நான் சொன்னேன், புருஷன் உனக்கு சொந்தமானவன். புருஷன் என்ன சொல்லலாம்? எனக்கு சொந்தமானவன். அதுதான் சொந்தம். சொந்தமாக பாரு அவரை, அயலனா பார்க்காத. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் சொந்த புருஷர்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரத்த சம்பந்தமான உறவு போல அது சொந்த புருஷர்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க? சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கார். பாருங்க, இப்போ வந்து என்ன சொல்றாரு? அடுத்தது இந்த தலையும் சரீரத்தை பற்றி பேசுறார். தலையும் சரீரத்தை பேசுறது, புருஷன் தலையா இருக்கிறான், மனைவி சரீரமா இருக்கிறான். சொல்லுங்க, மனைவி சரீரமா இருக்கிறான். அப்போ வந்து கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவி புருஷன் தலையா இருக்கிறான். அவரே அவர் சரீரத்துக்கு என்ன பண்றாரு? இரட்சகராக. ஆதலால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. சொல்லுங்க, சபையானது யாருங்க? நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுக்கல. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்தில் என்ன பண்ணுங்க? போய் கிணத்துல விழுன்னு சொன்னால் அது கீழ்ப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வந்து கீழ்ப்படிஞ்சு விழுந்துடாதீங்க. எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படி இல்லைப்பா, அது அப்படி சொல்லாது. நல்ல காரியங்களுக்கு கீழ்ப்படிங்க. அவர் தப்பு செய்ய சொன்னால் செஞ்சிருவீங்களா? செய்ய மாட்டீங்களா? நல்ல காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. கெட்ட காரியங்கள்லாம் இருந்துச்சு என்ன பண்ண, இது தப்புன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவங்க காப்பாங்க, கேட்டுவாங்க. பத்தியா எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லுது. கணவனே மந்திரம் அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படி. அவர் நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லுது. ஒருத்தர் கேட்குறாரு, அப்படி எனக்கு போட்டுது, நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு இவன் செய்கிறாங்கன்றார். ஓ அப்படி இல்லையா? அது நீ போய் கிணத்து சொன்னால் ஊந்துட முடியுமா? பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவா? நல்ல காரியத்துக்கு நல்லது சொல்லு, அவள் கீழ்ப்படியலன்னா சொல்லு, நான் வந்து கேட்குறேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படி கிறிஸ்துவில் என்ன பண்ணுறாரு? அதுவும் சொல்ல கீழ்ப்படியில ரிப்போர்ட் பண்ண பாரு. இது கீழே ஒரு வசனங்க, அது படிச்சிங்களான்னு கேட்டேன். என்னையா? மனைவியில் மேல் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க, மனைவி மேலே அன்பு கூறுங்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அவளை முதல் கீழ்ப்படிக்க சொல்லுங்க, நான் அன்பு கூறேன். நான் சொல்கிறேன், முதல் நீ கீழ்ப்படி, நீ அன்பு கூறு, அவனுக்கு கீழ்ப்படிவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பெரிய பிரச்சனை, நான் முந்தி கீழ்ப்படினமா, நீ முதல் அன்பு கூறணுமா? இல்லைங்க, ஒருத்தரை இதை பார்க்கக்கூடாது. அன்பு கூறுதலை முந்திக் கொள்ளுங்க, கீழ்ப்படிதலை முந்திக் கொள்ளுங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் என்ன பண்ணுதுங்க? சந்தோஷமாக இருக்கும், சண்டை இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவில் சபையை அன்பு கூர்ந்து தம்மை தாமே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார். கரைதிரை முதலான ஒன்றும்
பிழையற்றதும் மகிமையான சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கென்று என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுத்து. அப்படியே புருஷர்களும் நீங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாய் பாவித்து அவைகள் அன்பு கூற வேண்டும் என்று மனைவி அன்பு கூறுகிறவன் தன்னிலே அன்பு கூறுகிறான். தம் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் என்ன பண்ணுவாங்க? தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்குரிய எலும்புகளாய் இருக்கிற. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்து இருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இயங்குதோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் என்ன பண்ணணும்? புருஷனும் மனைவியும் இயங்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சபை என்ன பண்ணுறது? தலைக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு என்ன பண்ணணும்? மனைவி கீழ்ப்படணும். சபையை இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து தன்னைத்தானே என்ன பண்ணுறது? பலியாக ஒப்பு கொடுத்து எப்படி சபையை காப்பாற்றுவது போல புருஷனும் தன் மனைவியை என்ன பண்ண வேண்டும்? தன்னையே பலியாய் கொடுத்து தன்னையே மொத்தமாய் கொடுத்து என்ன பண்ணோம்? என்னை நம்பி வந்துட்டாங்க, அவ்வளோதாங்க, இனி நான் அவளுக்காக என்ன பண்ணுவேன்? வாழுவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காப்பாற்ற வேண்டும். அவர் சொல்றாரு, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொரு கணவனும் மனைவியை போஷித்து என்ன பண்ண வேண்டும்? காப்பாற்ற. அப்போ சபையும் குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். குடும்பம் இருக்குது, சபை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாரு? புருஷன் தலையாக இருக்கிறாரு. புருஷன் மூலமாக தான் எல்லாம் நடக்குது, அந்த சரீரத்துக்கு எல்லாம் காரியங்கள் நடக்குது. அதே போல் சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. அவர் மூலமாக தான் எல்லாம் என்ன பண்ணுது? நடக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, சபை ரொம்ப ரொம்ப முக்கியம், குடும்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தலையும் சரீரமும் இருந்தால் பாருங்க, தலை காணாத போச்சுன்னா அதை ரிப்போர்ட்டில் கூட எழுத மாட்டான். தலை கடிக்கிற வரைக்கும் அவனுக்கு போலீஸ்காரனுக்கு கஷ்டம். யாருன்னு ஐடென்டிஃபை என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. தலை ரொம்ப முக்கியம். அது மாதிரி சபையில் தலை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே குடும்பத்துக்கு புருஷன் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது இருந்தால் தான் குடும்பம். 2 பேர் இருந்தால் தான் குடும்பம். சபையில் சரீரமும் தலையாகிய இயேசு இருந்தால் தான் சபை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு குடும்பத்தில் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். இருந்தால் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிதல், ஒருவருக்கு அன்புள்ளதாக இருக்கணும். சபையில் நிறைவாக இருப்பதற்கு நாம் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணோம்? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் போது, எல்லா காரியத்திலும் அவருக்கு தலைக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? போஷித்து நம்மளை காப்பாற்றுகிறார். சொல்லுங்க, போஷித்து நம்மளை என்ன பண்ணுறாருங்க? காப்பாற்றுகிறார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சுட்டு முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். நிறைய இருக்குது இதில், கொஞ்சம் தான் பார்க்க முடியும். பன்னெண்டா 14 என்னம்மா? 12:7 கரெக்ட். பன்னெண்டாம் வசனம். எப்படி
அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுவது எவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்கள் அலங்கரிக்க வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவருக்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். பாருங்க, சரீரத்தை குறித்து சொல்றார். சரீரம் என்றால்னா சபை சரீரமாக இருக்கிறது. சபையில் பாருங்க பலவிதமான மக்கள் வராங்க. எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. எல்லாம் கண்ணாக இருக்க போகிறதில்ல, எல்லாம் காலாக இருக்க போகிறதில்ல, எல்லாம் செவியாக இருக்க போகிறதில்ல, எல்லாம் மோப்ப சக்தியாக இருக்க போகிறதில்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குது. ஆக ஒன்று குறித்து என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டிங்க. நான் தான் கை, நீ வாய், நான் வாய் இல்லைன்னா ஒன்றையும் பண்ணாது, கை இல்லைன்னா ஒன்றையும் பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாற்றக்கூடாது. அப்போது சரீரம் எல்லாம் சேர்ந்தா தான் சரீரம். எது ஒன்று சரியில்லைன்னா கூட என்ன பண்ண முடியாது, சரீரம் ஆகவே ஆகாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்போ எல்லா சரீரமும் அது இணைஞ்சு எல்லாம் ஒத்துமையாக என்ன பண்ணோம், இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், சரீரம் நன்றாக இயங்க முடியும். அப்போ தான் தலையானவர் என்ன பண்ண முடியும், மகிமைப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சபையில் அது சரீரத்தை சொல்லும்போது நம்ம எல்லாம் வெவ்வேறு அவயங்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்களாம் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவுக்கு வெவ்வேறு அவயங்களாக இருக்கிறீங்க. ஒருவரும் கர்த்தருடைய பார்வையில் அற்பமானதல்ல, எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானவர்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவரும் தன்னை குறித்து என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தனை இழப்பமாகவும், ஒருத்தனை மேன்மையாகவும், ஒருத்தனை உயர்த்தியும், ஒருத்தனை வேண்டுவதில்லையும் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரீரத்தில் எல்லா அவயமும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்றார் சபை 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 சபைன்னு பேசுறார். ஏன்? சபை ஒத்துமையாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறீங்க. ஒரு காரியம் நினச்சி, நீங்கள் எல்லாம் யாருங்க, கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறீங்க, தனித்தனி அவயமாக இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கிறாரு. ஒவ்வொருவரும் வேற்றுமை எண்ணாதீங்க, ஒவ்வொரு ஒற்றுமையாக இருங்க. நான் கிறிஸ்துவின் அவயமாக இருப்பதில் பெருமைப்படுங்க, கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறதுல பெருமைப்படுங்க, அவர் எனக்கு தலையாக இருக்கிறதுல பெருமைப்படுங்க. அப்படி தலையாக இருக்கிறத நீங்கள் எண்ணி பார்க்க நான் சொல்கிறேன், சபையை கூடி வர இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. புருஷனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தால் வச்சுக்கலாம், நிம்மதி இருக்குமா? நான் கேட்குறேன், நிம்மதி இருக்குமா? தனித்தனியாக பிரிஞ்சிருந்த காரியங்கள் நடக்குமா? ஒன்றும் இல்லை, சந்தோஷமே இருக்காது. புருஷனுக்கு மனைவியை பார்க்காம சந்தோஷம் இருக்காது, மனைவிக்கு புருஷனை பார்க்காத சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறார், கணவன் மனைவி உறவியம் காட்டுறாரு, சரீரம் தலை என்ற உறவியம் காட்டுறாரு. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சபையை தேடி வர வேண்டும். ஏன்? தலையை விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, நீங்கள் வாழவே முடியாது. தலையை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறபடினால, அவர் மணவாளனாக இருக்கிறபடினால, மணவாளனை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் சபைக்கு வரணும், சபைக்கு வரணும். சபைக்கு வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாவற்றினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வேற என்னம்மா? ஜெபம் பண்ணம்மா, வாங்க பிள்ளையை கூப்பிட்டு வாங்க, ஜெபம்.